அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக்கு என்ட்ரோபி. See the first point. The concept of entropy was first introduced by Clausius in 1854. It is a very important thermodynamic quantity and very useful in the study of behavior of heat engines. இப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோபி அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணது கிளாசியஸ் இன் 1854. இது ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் குவான்டிட்டி. என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் குவான்டிட்டி. இந்த என்ட்ரோபி மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் இன்ஜினில் தான் யூஸ் பண்ணுறோம். Okay, see the second point. Entropy is a measure of disorder of the system or random of the system. For example, let us consider the solid, liquid and gas material. இந்த சாலிட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இந்த கேஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது என்ட்ரோபி இஸ் யூஸ்டு டு மெஷர் தி டிஸார்டர் ஆஃப் தி சிஸ்டம். இங்கே பாருங்கள், டிஸார்டர் ஆஃப் தி சிஸ்டம். அப்போ மாலிகுல் வந்து எங்கே டிஸார்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸில் தான், ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது. தேர்ஃபோர் கேஸ் மெட்டீரியலில் என்ட்ரோபியோட வேல்யூ ஹையாக இருக்கும், சாலிட் மெட்டீரியலில் என்ட்ரோபியோட வேல்யூ லோவாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே டிஸார்டரில் இருக்கு, ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் என்ட்ரோபியோட வேல்யூ ஹை. ஆனால் சாலிட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ரெகுலர் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கு, நோ டிஸார்டர். தேர்ஃபோர் என்ட்ரோபியோட வேல்யூ லோ. தேர்ஃபோர் என்ட்ரோபி இன் கேசியஸ் ஸ்டேட் கிரேட்டர் தென் என்ட்ரோபி இன் லிக்யூட் ஸ்டேட் கிரேட்டர் தென் என்ட்ரோபி இன் சாலிட் ஸ்டேட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஈக்குவல் டு ஹீட் பை அப்சல்யூட் temperature is equal to dq by T. இது வந்து definition of entropy. Change in entropy equal to heat by absolute temperature equal to dq by T. இப்போ இந்த கேஸ் மெட்டீரியலுக்கு நம்ம amount of heat energy அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி மாலிகுல்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணோனையும் அந்த ரேண்டம் டைரக்ஷன் என்ன ஆகுனா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ட்ரோபியோட வேல்யூ என்ன ஆகும்? ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் த சேஞ்ச் இன் என்ட்ரோபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹீட். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரோபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரோபியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபார் irreversible process the entropy always increases. For reversible process the entropy will not change. முக்கியமான பாயிண்ட்டு. irreversible ப்ராசஸில் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Entropy of a system is a function of thermodynamical coordinates defining the state of the system. அப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் கோஆர்டினேட்ஸ். அதாவது ப்ரெஷர் மாதிரி, டெம்பரேச்சர் மாதிரி, வால்யூம் மாதிரி, இன்டர்னல் எனர்ஜி மாதிரி என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்.
Next point பாருங்க. Entropy is an extensive property since it depends on the mass of the working substance. Mass of the working substance அப்படின்னா liquid and gas. அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நாம் யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு கேஸோடைய மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். என்ட்ரோபி இஸ் மெஷர்ட் இன் கலோரி பர் டிகிரி கெல்வின், தட் இஸ் கலோரிஸ் பர் கெல்வின். SI யூனிட் இஸ் ஜூல் பர் கெல்வின். அப்போ என்ட்ரோபியோட SI யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலோரி பர் கெல்வின், எர்க்ஸ் பர் கெல்வின், ஜூல்ஸ் பர் கெல்வின். ஆனால் மேக்ஸிமம் இந்த என்ட்ரோபியோட SI யூனிட் அப்படின்னா ஜூல் பர் கெல்வின் தான். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SI யூனிட் ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னா ஜூல் பர் கெல்வின். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்ட்ரோபி. See the first point. The temperature remains constant in isothermal process. The entropy remains constant in adiabatic process. ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐசோதர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். In adiabatic processல the amount of heat energy dq அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். the amount of heat energy constant. the amount of heat energy constant அப்படிங்கிறதுனால entropy also constant. See the definition of entropy. இங்க பாருங்க, change in entropy equal to dq by T. இதில் dq அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் 0 அப்படின்னா என்ட்ரோபியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு 0. அப்போ என்ட்ரோபியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. தேர்ஃபோர் இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கான்ஸ்டன்ட், therefore entropy also constant. Next point பாருங்க. It is a defined single valued function of the thermodynamic variables describing the state of a working substance. அப்போ இந்த என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி thermodynamic variables. அதாவது ப்ரெஷர் மாதிரி, டெம்பரேச்சர் மாதிரி, வால்யூம் மாதிரி, இன்டர்னல் எனர்ஜி மாதிரி என்ட்ரோபி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். இந்த என்ட்ரோபி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது லிக்யூட் ஆர் கேஸோடைய ஃபங்க்ஷனை பற்றி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேஸ் எடுத்துக்கிறோம். அந்த கேஸுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணோனையும் அந்த கேஸில் டாப் சர்ஃபேஸில் நம்ம என்ன அட்டாச் பண்ணியிருக்கிறோம்? பிஸ்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோனையும் டாப்பில் என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம்? பிஸ்டன். அந்த பிஸ்டன் என்ன ஆகுனா கீழிருந்து மேலே மூவ் ஆகும். இட் இஸ் கால்டு ஒர்க். அப்போ ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? ஒரு ஒர்க்கை வந்து பண்ணணும். ஸோ இங்கே ஹீட் கன்வெர்ட் இன்டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை பற்றி என்ன பண்ணலாம்? கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். என்ட்ரோபி அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். அப்போ என்ட்ரோபி அப்படிங்கிறது செகண்ட் லாவுக்கு கீழே தான் இருக்குது. பிலாங்ஸ் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டு டு இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி unavailable energy increases.
So let us consider the gas. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் ப்ரெசண்ட். அந்த மாலிகுல்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் எனர்ஜி, அன்அவைலபிள் எனர்ஜி அப்படின்னு 2 எனர்ஜி இருக்குது. இந்த அன்அவைலபிள் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை திரும்ப என்ன ஆகுனா எகைன் வந்து ரேண்டம் டைரக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி ரேண்டம் டைரக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ட்ரோபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த அன்அவைலபிள் எனர்ஜி இந்த கேஸில் இருக்கக்கூடிய மாலிகுலரை என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ட்ரோபியோட வேல்யூ என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். See the next point. According to Freeman-Dyson, the entropy is a measure of disorderness. This disorderness can be evaluated by using the relation S equal to K into log of W, where K is a Boltzmann constant and W is a disorder parameter. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ரீமேன் டைசன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு என்ட்ரோபி அப்படிங்கிறது யூஸ்டு டு மெஷர் தி டிஸார்டர்னஸ் ஆஃப் தி சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ட்ரோபி அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வர்றாரு. அந்த ஈக்குவேஷன் தான் S equal to K into log of W. இதில் S அப்படிங்கிறது என்ட்ரோபி, Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு, W அப்படிங்கிறது டிஸார்டர் பெராமீட்டர். ஓகே, தேங்க்யூ.